அசம்பிளி முடிஞ்சிருக்கு. கடந்த காலங்கள்ல அசம்பிளி நடந்திருக்கும், கடந்த 5 ஆண்டுகள் அசம்பிளி நடந்திருக்கு. என்ன வித்தியாசம்? இல்ல, கடந்த காலத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நம்ம எஃபெக்டுக்கு கொண்டு வந்தோம். பல்வேறு சோதனைகள், பல்வேறு இப்போ நீங்கள் மாண்புமிகு எடப்பாடியாரே சொல்லிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தால் வறட்சி, அதே போல் வெள்ளம், அதே போல் கஜா புயல், கொரோனா போன்ற பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்களை கண்டாலும் கூட மக்கள் நலத்திட்டங்களில் எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி நிறைவேற்றப்பட்ட ஆட்சி கடந்த அம்மாவுடைய ஆட்சி. இந்த ஆண்டு அது போன்ற பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் இல்லை. நம்முடைய அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டது போல ஒரு பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் இல்லை. இருந்தாலும் திட்டங்களை கொடுத்த வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. 2026 நாட்கள் தான் இருக்கு. தேமுதிக வரும்னு எதிர்பார்த்தது, ஏடிஎம்கே ஒன்னா சேரும்னு எதிர்பார்த்தது. இல்ல, மக்கள் எதிர்பார்த்த கூட்டணிய நீங்களாம் ஒன்னா ஒண்ணுன்னு சொன்னீங்க. அந்த எதிர்பார்த்த கூட்டணி தான் இப்ப மன்னன் எடப்பாடியார் அமைச்சிருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மக்கள் ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ மீண்டும் நல்லாட்சி வரணும், ஆட்சி மாற்றம் என்ற அந்த மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சில கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பெருசாக மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இரட்டைலை சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றவங்களே திமுக ஆட்சி மீண்டும் வரணும்னு சொல்லி ஓபிஎஸ் கூட ஐயப்பனா இருக்கட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதை ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அது அவ்வளவு. இதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட வளர்ப்புகள். அந்த வளர்ப்புகள் நாங்கள் எப்போதுமே தடம் மாறாமல், தடுமாறாமல், நிலை மாறாமல் நம்ம ஒரே இலக்கோட நம்ம பயணிக்கிறோம். இன்றைக்கும் அப்படிதான் நாங்கள் எல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிதான் இருக்கணும். விராலிமலை ஒவ்வொன்றுக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் நான் ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றேன். காவிரி வைகை குண்டாறு திட்டத்துக்கு நான் 2 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். காவிரி தண்ணி சரியாக விநியோகம் செய்யப்படுது. நான் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக புதுக்கோட்டைக்கும் கூட சேர்த்து கூட நான் நம்ம மாவட்டத்துக்குமே சேர்த்து நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே ஊடக நண்பர்களாகி உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டத்துடைய மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், மாவட்டத்துடைய பல் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், மாவட்டத்துடைய வேளாண்மை கல்லூரியாக இருக்கட்டும், கலை அறிவியல் கல்லூரியாக இருக்கட்டும், பெரிய சாலை வசதிகளாக இருக்கட்டும், இல்லை அதை பெரிய பால வசதிகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜேஜேஎம்மா இருக்கட்டும், அமிர்தரங்க எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். நம்முடைய மாவட்டம் அதிமுக ஆட்சியில் தான் பெரிய வளர்ச்சியையும் திட்டங்களையும் கண்டிருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த அறிந்த உண்மை. தமிழகம் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா சோசியல் மீடியாவும் திமுக அரசு மீது அவதூறு பரப்புறாங்க. அதனால அவதூறு பரப்புறது நம்ம ஐடி சோசியல் மீடியா இருக்கிறதெல்லாம் அட்டாக் பண்றதை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இல்ல, அது அவங்க கட்சிக்கு அவங்க அறிவுரை சொல்லிக்கிறாங்க. அப்ப திமுக பயந்துதான் இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களதான் கேட்கணும். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.